இன்றைக்கு 25வது கேள்வி விளக்கப்பட்ட போறேன். ஒரு சதுரமுகியின் 6 முகங்களிலும் 8லிருந்து 13 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன. அம்முகங்களில் எதிரெதிர் முகங்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ளன. அதில் 9, 11 ஆகிய எண்கள் காணப்பட்ட முகங்களுக்கு எதிராக காணப்பட்ட முகங்களில் எண்களை முறையே தருக. இப்ப சொல்லியிருக்க ஒரு சதுரமுகில 6 முகங்கள்ல 8லிருந்து 13 வரையான எண்கள் எழுதியிருக்கான். அப்ப 8, 9, 10, 11, 12, 13 இவ்வளவு எண்களும் எழுதியிருக்கான். அடுத்த தகவல் எங்களுக்கு சொல்லி இருக்கு, அம்முகங்களில் எதிரெதிர் முகங்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ளன. அப்படின்னா இப்ப எங்களுக்கு 8ஐயும் 13ஐயும் கூட்டுவேன். கூட்டினாங்களுக்கு 21 வருது. அத மாதிரி 9ஐயும் 12ஐயும் கூட்டினாலவங்களுக்கு 21 தான் வருது. அது மாதிரி எங்களுக்கு 10ஐயும் 11ஐயும் கூட்டினாலும் 21 தான் வருது. இப்ப எங்களுக்கு அதில் 9, 11 ஆகிய எண்கள் காணப்பட்ட முகங்களுக்கு எதிராக காணப்பட்ட முகங்களில் எண்களை முறையே தர. இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு சதுரமுகி அமைக்கப்பட தந்திருந்தா எங்களுக்கு இங்க 8 இருந்தா இங்க 13 இருக்கும். அது மாதிரி இங்க 9 இருந்தா இங்க 12 இருக்கும். இங்க 10 இருந்தா இங்க 11 இருக்கும். அப்ப கேட்டுக்கங்களுக்கு 9க்கும் 11க்கும் எதிராக இருக்கிற முகங்கள்ல இருக்கிற எண்களை தான் முறையே தருகண்டு கேட்டிருக்கு. அப்படின்னா இங்க 9க்கு 12 அப்படின்னா 12. அப்ப இந்த 11க்கு 10 அப்ப 10 அப்ப 12, 10 என்ற விட சரியான. நன்றி.